ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சென்ற முறை நாம் சந்தித்து கொண்ட போது இஸ்ரேல் தேசத்தில் உண்டாக போகிற ஒரு எழுப்புதலை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி ஆராய ஆரம்பிச்சிருந்தோம். கர்த்தர் கடைசி காலத்தில் வைத்திருக்கிற எழுப்புதல் திட்டங்களில் பிரதானமானது உச்சகட்ட எழுப்புதல், ஒரு கிரீடம் வைத்த மாதிரி. அப்படின்னா அது இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்க போகிற எழுப்புதல், இஸ்ரவேலுக்கு கிடைக்க போகிற ரட்சிப்பு. அதை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது? இதையே நீங்களும் நானும் உட்கார்ந்து தியானிக்கணும்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன் அப்படின்னா, இவர்களுடைய ரட்சிப்புக்கு கர்த்தர் அவர்கள் அல்லாத புறஜாதிகளைத்தான் பயன்படுத்த போகிறார். ஒருவேளை அதில் நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், ஒருவேளை நம்ம ஜெபிக்க சொல்லலாம், அல்லது அவர்களுடைய எழுப்புதலுக்காக வேற சில வேலைகளை செய்யவும் கர்த்தர் நமக்கு கட்டளை கொடுக்கலாம். ஏன்னா அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளே வருகிற எழுப்புதல் அவங்களுக்குள்ள தோன்றி அவங்களுக்குள்ள வராது. அவர்களுக்கு வருகிற எழுப்புதலே வெளியே இருந்து தான் வரும். நமக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று ரோமர் 11வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு கிடைத்த இரக்கம் என்பது ரட்சிப்பு. நம்ம இஸ்ரவேலர்களும் அல்ல, தேவனுடைய ஜனங்களும் அல்ல, முற்காலத்திலே மனதிலே சத்துருக்களாக இருந்த நம்மை என்று வேதம் சொல்றதுனால தேவனை விட்டு தூரமாயிருந்த இனங்கள் நம்மை கர்த்தர் அழைத்து இரக்கம் கொடுத்து தம்முடைய இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருந்தார். நமக்கு கிடைச்ச இந்த இரக்கம் இருக்கு பாருங்க, இந்த இரக்கத்தினால தான் யூதர்கள் அல்லது இஸ்ரவேலர்கள் இரக்கம் பெற போகிறார்கள். அதனால தான் நம்ம இதை உட்கார்ந்து விலாவாரியா தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லது அவர்களுக்குள்ளேயே யாராவது எழும்பி மோசே மாதிரி அல்லது அந்த எழுப்புதலுக்காக அந்த தேசத்திலிருந்து அந்த இனத்தாரில் இருந்து யாராவது எழும்பி அவர்களால் அந்த எழுப்புதல் வரும்னா உங்களுக்கு எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்று விட்டுவிடலாம். நம்ம ஏன் இவ்வளவு மெனக்கெடுகிறோம் அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு கிடைக்க போகிற அந்த எழுப்புதல்ல புறஜாதிகளான மற்ற மக்களுக்கு தான் பெரும் பங்கு வேலை இருக்கிறது. இவங்க மூலமா தான் அந்த தீ அவர்களுக்குள்ளே பற்ற வைக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய திட்டத்தில் ஒன்றாக இருக்கிறது. அப்ப இதுல நமக்கு வருகிற சந்தேகம், போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது, அதாவது நேற்று நம்ம பார்த்த போது என்ன பார்த்தோம்னா, இஸ்ரவேல் என்று சொல்லும்போது ரோமர் 11:26 இவ்விதமா இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லும்போது, இப்ப இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறாங்களே அவங்களத்தான் சொல்லுதா என்ற ஒரு சந்தேகம் வந்தது. ஆனா வேதம் சொல்லுகிறது இவர்கள் அல்ல. இப்போ இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிறது முழு இஸ்ரவேலர்கள் அல்ல. இவங்க யூதர்ல கொஞ்சம் பேரும் பென்யமீனர்ல கொஞ்சம் பேரும் தான் அங்க இருக்கிறாங்க. ஆனால் மற்ற 10 கோத்திரத்தை சேர்ந்த இஸ்ரவேலர்கள் உலகம் முழுவதிலும் சிதறி இருக்கிறாங்க. அப்ப இவர்களெல்லாம் கூட்டி சேர்க்கப்படணும், இவர்களெல்லாம் அந்த ரட்சிப்பை பெறணும். கூட்டி சேர்க்கப்படுறது மாத்திரம் எழுப்புதல் இல்லை, அவர்கள் கர்த்தர் இப்போ அவங்களுக்கு வச்சிருக்கிற ரட்சிப்பின் திட்டத்தை பெற்றுக்கொண்டு ஆவியினாலே நிரப்பப்பட்டு எழுப்புதல் எப்படி வந்திருக்குதோ நமக்குள்ள அது மாதிரி வரணும். அதற்கு இருக்கிற பெரிய தடை என்னன்னு கேட்டா, இஸ்ரவேலர்களும் சரி யூதர்களும் சரி இயேசுவை மேசியாவாக கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. மேசியாவாக ஒருவேளை ஏற்றுக்கொண்டால் கூட அவரை தெய்வத்துக்கு தெய்வமாகவோ ஆராதனைக்குரியவராகவோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுது கடைசி காலத்துல அவர்கள் இயேசுவை இவ்விதமா ஏற்றுக்கொள்ளுவாங்க. அப்பதான் அந்த எழுப்புதல் வரும், பரிசுத்த ஆவியை பெறுவார்கள், அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவார்கள். இதெல்லாம் வேதத்துல சொல்லப்படும், பின்னால் நான் சொல்லுவேன். அப்ப இதற்கு ஆதாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா, வேதத்துல நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்கு முன்னால் வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் அவர்கள் இந்த சிதறி போன இஸ்ரவேலர்கள் திரும்பி வருவதை பற்றியும் அவர்களுக்குள்ள என்ன நடக்கும் என்பதை குறித்தும் நிறைய தகவல்களை தங்களுடைய தீர்க்க தரிசனங்கள்ல எழுதி வச்சிருக்கிறாங்க. போற போக்குல மேலாப்புல படிச்சுட்டு போனா ஒண்ணுமே புரியாது நமக்கு. தீர்க்க தரிசனங்களை படிக்கும்போது எப்போ என்ன செய்யணும்னா, வார்த்தையா படிக்கணும். நான்லாம் எப்படி படிப்பேன் அல்லது நீங்க எப்படி படிக்கணும் என்று நான் தெரிந்து வச்சிருக்கிறேன். என்னுடைய ஒரு சின்ன அபிப்பிராயத்தை சொல்றேன். ஒரு தீர்க்க தரிசனத்தை நீங்கள் படிக்கும்போது அந்த தீர்க்க தரிசனத்துல எந்தெந்த வார்த்தைகள்ல அர்த்தம் இருக்கிறது,
எந்தெந்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்குன்னு அந்த இடத்த நீங்க குறிச்சு வச்சுக்கிறணும். அந்த குறித்து வைத்த பகுதியை தேவனிடத்தில் வைத்து ஜெபம் பண்ணணும். ஒரு பகுதி நீங்கள் வாசிச்ச உடனே உங்களுக்கு என்னென்ன கேள்வி தோன்றுது அதை பார்க்கணும். அந்த கேள்விகளை தனியா வைத்துக்கொண்டு அதற்குண்டான விடைகளை கர்த்தரிடத்திலிருந்து பெற முயற்சி பண்ணணும். கூகுளில் போய் தேடக்கூடாது, அல்லது வேற ஏதாவது புத்தகத்தை எடுத்து படிக்கக்கூடாது, அல்லது நீங்களா கற்பனை பண்ணக்கூடாது. ஜெனூயினா நீங்க தெரிஞ்சுக்கிறேன்னா, முதல்ல ஒரு தீர்க்க தரிசனத்தை படிக்கும்போது அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல எல்லாம் அர்த்தத்தை பொதிந்து வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சு அதுல எவ்வளவு கேள்விகளை உண்டு பண்ண முடியுமோ, அதுல இருந்து நீங்க தெரிந்து கொள்ள விரும்புகிற கேள்விகள் என்னங்கிறத நீங்க தனியா எழுதிக்கிறணும். இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த தீர்க்க தரிசனத்தை வைத்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணணும். அப்ப ஆவியானவர் அவைகளை கூட்டி சேர்ப்பார். எந்த வசனமும் ஜோடி இல்லாதிராது அப்படின்னு வேதத்துல ஏசாயா சொல்றாரு. எல்லா வசனத்துக்கும் அர்த்தம் ஜோடி இருக்கும். அதை எப்படி கண்டுபிடிப்பது? ஆவியானவர் அதை கூட்டி சேர்ப்பார் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்ப அவர்கிட்ட வச்சு நம்ம கேட்கணும் இது என்ன அப்படின்னு. ஒரு சின்ன உதாரணத்துக்கு நம்ம நேற்று வாசித்த அந்த வசனத்தை நீங்க எடுத்து பாருங்க. அக்காலத்தில் கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் போரடிப்பார். இஸ்ரவேல் புத்திரரே, நீங்கள் ஒவ்வொருவராய் சேர்க்கப்படுவீர்கள். அக்காலத்திலே பெரிய எக்காளம் ஊதப்படும். அப்பொழுது அசீரியா தேசத்தில் சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே துரத்திவிடப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள். இப்போ இந்த இடத்த நம்ம படிச்சிட்டோம். இது என்ன சொல்லுதுன்னு நமக்கு புரியலை. இப்போ நம்ம என்ன செய்யணும்? நமக்கு சில கேள்விகளை எழுப்பணும். ஏன் கர்த்தர் ஆற்றங்கரையின் விளைவு தொடங்கி, ஆற்றங்கரையின் விளைவுன்னா ஆற்றங்கருடைய அந்த வளைவு இல்லை, அவசரத்தில் வளைவுன்னு படிச்சிடக்கூடாது. ஆற்றங்கரையின் விளைவு துவங்கி அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் விளையக்கூடிய இடங்கள் தேசங்கள்னு இருக்கும். அந்த தேசங்களில் துவங்கி எகிப்தின் நதி மட்டும், எகிப்தில் இருக்கிற 6 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் போரடிப்பார். போரடிப்பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நெல் விளைந்த கதிர்களை அவங்க நிலத்துல ஓங்கி அடிப்பாங்க. அடித்த போது நெல் தனியா பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த ஜனங்களோட கலந்து இருக்கிறவங்க எங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, இது எகிப்தின் நதியை பற்றி சொல்றதுனால எகிப்து தேசத்துல நடக்கிற ஒரு காரியத்தை சொல்ல போகிறார். அந்த எகிப்து தேசத்துல விளைச்சல்கள் அதிகம் உள்ள பகுதி, அந்த நைல் நதி பாசனத்துல எந்தெந்த பகுதியெல்லாம் நிறைய விளைச்சலை தருகிற பகுதி, இந்த கோசேன் என்கிற பகுதி, இன்னும் நிறைய இடம் இருக்கு. அந்த இடங்கள்ல எல்லாம் அவங்க உள்ள இருப்பாங்க போல இருக்கு. அந்த இடத்தை குறித்து நம்ம ஆண்டோட்ட கேட்கணும், இது என்னது அப்படின்னு கேட்கணும். அந்த இடத்துல இருந்து இந்த நதி ஓடுகிற இடம் வரைக்கும் உண்டான இடைப்பட்ட இடம் இருக்கு பாருங்க. அந்த பகுதிகளில் என்னென்ன பட்டணங்கள், என்னென்ன ஊர்கள் இருக்கிறதோ, இந்த இடத்துல எல்லாம் அவர்கள் அந்த இடத்துல கலந்து இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செய்றார்? இந்த 2க்கு இடைப்பட்ட பகுதியில அவர் போரடிக்கிற மாதிரி அடிச்சா நெல்லு தனியா பிரிஞ்சிரும். சொல்ற புரியுதா? இத நீங்க இன்னும் தெளிவா தெரியணும்னு சொன்னா, இது மேலோட்டமான பார்வை. இதை வச்சு ஜெபம் பண்ணணும். ஏன் இந்த இடத்தை நீங்க தனியா குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க? இது என்ன? எகிப்து நதியிலிருந்து அதோடைய விளைச்சல்கள் உண்டாக்குற தேசங்கள்ல வரைக்கும் இடைப்பட்ட இடத்துல இது நடக்கும்னு போட்டிருக்காங்க. அடுத்து என்ன கேள்வி நமக்கு வருது? ஒரு பெரிய எக்காளம் ஊதப்படும். அப்ப இந்த எக்காளம் ஊதப்படுவது என்றால் என்ன? அது எந்த நிகழ்வை சொல்லுகிறது? அது ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்காக எக்காளம் ஊதுவாங்க. அதை ஸ்பிரிச்சுவலா இப்ப நடக்கிற நடைமுறையில கர்த்தர் எப்படி அதை சாத்தியப்படுத்த போகிறார்? இது ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்புறம் அவர்கள் சிதறி இருக்கிற தேசங்களை குறித்த செய்தி வருது. இதெல்லாம் குறித்து வைத்துக்கொண்டு இதனுடைய உண்மை நிலையை அறிந்து கொள்ள நீங்கள் ஆவியிலே நிறைந்து காத்திருந்து ஜெபம் பண்ணணும். அப்பதான் காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி இதற்கு இணையான வசனங்களை உங்களுக்கு காண்பித்து முழு பொருளை நீங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்வார். அப்ப நம்ம நேற்று சந்தித்து கொண்ட போது நிறைய அந்த இஸ்ரவேலர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதை பற்றியும் அவர்களுக்கு எழுப்புதல் வருவதை பற்றியும், அந்த எழுப்புதலுக்கு புறஜாதிகளை கர்த்தர் பயன்படுத்த போகிற செய்தியை குறித்தும் நம்ம சில காரியங்களை தியானிச்சோம். இது மாத்திரம் இல்ல, இன்னும் நிறைய தீர்க்க தரிசனங்கள் சிதறிப்போன இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்ப்பது சம்பந்தமா வேதத்தில் உரைக்கப்பட்டிருக்கிறது.
அடுத்த காரியம் பாருங்க, அடுத்த தீர்க்க தரிசனம் ஏசாயா 43, 5, 6, 7, 8 ஆகிய வசனங்கள். இதுலேயும் இந்த இஸ்ரவேலுடைய எழுப்புதலை பற்றியும் இஸ்ரவேலர்கள் தேசத்தில் இணைக்கப்படுவதை பற்றியும் செய்தி சொல்லியிருக்கு. அவர் என்ன சொல்றார் பாருங்க, பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். நல்லா கவனிக்கணும். நம்ம என்ன செய்வோம், நிறைய பேர் இந்த பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் மாத்திரம் அண்டர்லைன் பண்ணி அதை வாக்குத்தத்த வசனமாக பயன்படுத்திட்டு இருப்போம், அதை தாண்டி போக மாட்டோம். ஆனால் இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், என் கூட இருக்கிறாருங்க, எடுத்து தப்பு இல்லை. ஆனால் அது நேச்சுரலாக யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா, சிதறி போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள கூட்டி சேர்க்க போகிறார். உங்களை கூட்டி சேர்க்கும்போது நான் உங்கள் கூட இருப்பேன். அது கர்த்தர் சிதறி போனவர்களை அல்லது அடிமைப்பட்டு போனவர்களை கூட்டி சேர்க்கும் போதெல்லாம் கர்த்தர் அவர்கள் கூட இருக்கிறத நீங்கள் வேதத்தில் வாசிக்க முடியும். யோசேப்பின் காலத்தில் எகிப்தில் அடிமைகளாக விடப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே 400 வருடம் அடிமைத்தனத்தில் இருந்து தங்களோட ஐடென்டிட்டியே மறந்து போய் அடிமைகளோடு அடிமைகளாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்களை கர்த்தர் அங்கிருந்து புறப்பட பண்ணின போது நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, இரவும் பகலும் அவங்க கூடவே நடந்தார். இதான்ப்பா ரோடு, அப்படி நடந்து அப்படியே நேராக அந்த வனாந்திரத்து வழியாக வந்து கரையேறிடுங்க, நாங்கள் உங்களை பார்க்குறேன்னு கர்த்தர் சொல்லலை. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நீங்கள் சொல்லியிருக்காருல, இதைத்தான் அவர்களுக்கு அந்த முதல் எக்ஸடஸில் அவர் அதைத்தான் செய்தார். அவர்களுக்கு பயம் வந்தது, கர்த்தர் தான் அவர்களோடு இருப்பதை மெய்ப்பித்து காண்பித்தார். அவங்க அந்த செங்கடல் முன்னால் போய் ஸ்டக் ஆயிட்டாங்க. முதல் எழுப்புதல் அப்போ கர்த்தர் தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தி, பயப்படாத, எந்த எதிரி வந்தாலும் சரி, செங்கடலாக இருந்தாலும் சரி, எரிகோவா இருந்தாலும் சரி, இடையில வரக்கூடிய எந்த எதிரியும் நான் உன் கூட இருக்கிறேன், நான் உங்க கூடவே இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அதுக்கு பிறகு பாருங்களேன், யுத்த காலத்தில் மாத்திரம் இல்லை, அவர்களோடு அவர் அக்னி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் கூடவே நடந்து வந்தார் 40 வருஷமும். அதே மாதிரி இங்கே நடக்கும்னு சொல்றார் கர்த்தர். நீங்க புறப்படும் போது உங்களை தேசத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்போது அந்த பழைய முதல் யாத்திரையிலே நான் எப்படி உங்களோடு கூட இருந்து நடத்தினேனோ அதே மாதிரி உங்களை நடத்துவேன். அதைத்தான் சொல்றேன், பயப்படாதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன். இதுலையும் இந்த சந்ததிகள் இருக்கிறாங்கல்ல, கோத்திரத்தார், அவர்கள் எங்கெங்கே இருக்கிறார்கள் என்பதை பற்றியும் ஒரு லொகேஷன் குறிப்பு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிழக்கிலிருந்து உன்னை கூட்டுவேன். எதுக்கு கிழக்கு? அவர்கள் இங்கே சொல்லுவது முழுவதும் எருசலேமை மையமாக வச்சு தான் பேசுவாங்க இப்போ, அல்லது இஸ்ரவேல் தேசத்தை, யூத தேசத்தை மையமாக வச்சு, அதுலேயும் குறிப்பா எருசலேமை மையமாக வச்சு தான் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று யூதர்களும் இஸ்ரவேலர்களும் பிரித்து கொள்வது வழக்கம். இப்ப கர்த்தர் அங்கே சொல்றாரு, கிழக்கிலிருந்து நான் உன் சந்ததியை வரப்பண்ணி. அப்ப கிழக்குலன்னா அந்த எருசலேமுக்கு கிழக்க எந்தெந்த நாடுகள் இருக்குன்னு பார்க்கணும். கிழக்குல அங்கெல்லாம் அவர்கள் சிதறி இருக்கிறார்கள், அங்கிருந்து உன்னை கூப்பிடுவேன், மேற்கிலிருந்தும் கூட்டி சேர்ப்பேன். அந்த இஸ்ரவேல் தேசம் இப்போ இருக்கக்கூடிய அந்த எருசலேமா இருக்கட்டும், யூத தேசமா இருக்கட்டும், அதற்கு மேற்கு பகுதியில் என்னென்ன பகுதி இருக்குது, எந்தெந்த பிரபலமான தேசங்கள் இருக்கிறது, அங்கெல்லாம் அவங்க உள்ள இருக்கிறாங்க. அது அவர்களுக்கே தெரியாது. முதல் யாத்ராகமத்தில் அவங்க ஒரே இடத்துல அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனா இப்போ இவர்கள் பல இடங்கள்ல அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை, செதறி இருக்கிறாங்க. அப்போ மேற்கில் இருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லு. இனி அடுத்தது பாருங்க, நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்திரங்களிலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்த என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். பார்த்தீங்களா? இதுல உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது? என்ன தெரியுதுன்னா, நானே சொல்லிடுறேன். முதல்ல கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன், வாங்கன்னு சொல்லுவேன், வந்துடுவாங்க. ஆனால் அந்த வடக்கிலிருந்தும் தெற்கிலிருந்து மாத்திரம்
அவர் கண்டிப்பாய் கட்டளை கொடுக்கிறார். அப்ப இதற்கு வடக்கில் இருக்கிற தேசங்கள்ல பரவி இருக்கிறாங்கல்ல, அவர்கள் அங்கிருந்து கிளம்ப முடியாதபடி ஏதோ ஒரு பிடிமானத்தில் அவங்க சிக்கி இருக்கிறாங்க. இதே பாருங்களேன், யாத்ராமத்தில் அவர்கள் பார்வோன் ராஜாவுடைய கையில சிக்கி இருந்ததுனால கர்த்தர் மோசே அனுப்பி பார்வோனிடத்தில் பேசி என் ஜனங்களை போக விடு என்றார். என் ஜனங்களை போக விடு. ஆனா அந்த கிழக்கு தேசத்தில் இருந்தும் மேற்கு தேசத்தில் இருந்தும் கர்த்தர் இப்படி ஹார்ஷா ஒரு கட்டளை கொடுத்து அவங்கள விடு அப்படின்னு சொல்லலை. அப்படின்னா அவர்கள் சுலபமாய் புறப்பட்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் இந்த வடக்கு தேசங்கள்ல இருக்கிறவர்களும் தெற்கு தேசத்தில் இருக்கிறவங்களும் ஏதோ ஒரு காரியத்தில் பிடிமானத்தில் பிடிபட்டு இருக்கிறாங்க. அப்ப கர்த்தர் கட்டளை கொடுத்து அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? பழைய இஸ்ரவேலர்களை கர்த்தர் எகிப்து தேசத்திலிருந்து கட்டளை கொடுத்து தான் வெளியே கொண்டு வந்தார். ராஜாவை பார்த்து சொன்னார், என் ஜனங்களை போக விடு. அதே மாதிரி இப்ப பாருங்க, வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே, என் ஜனங்களை அங்க வச்சிருக்காத என்றும் நான் தூரத்திலிருந்து என் குமாரத்தைகளை அழைப்பேன். அப்ப இந்த எருசலேமை இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற 4 திசைகளும் சிதறி இருக்கிறாங்க. இந்த 2 திசையிலிருந்து புறப்படுகிறவர்கள் புறப்படுவதற்கு தடைகள் இல்லை. இந்த வடக்கில் இருந்தும் தெற்கில் இருந்தும் புறப்படுகிறவர்களுக்கு ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அப்ப கர்த்தர் பார்வோனிடத்திலே போராடி அவன் கையில் இருந்து அவர்களை விடுவித்ததை போல இந்த 2 பகுதியில் இருக்கிற தேசத்தில் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட அவர்கள் நடுவிலே கர்த்தர் கட்டளையிட்டு போராடி அவங்கள தன் தேசத்துக்கு கொண்டு வரணும். அது என்னன்னு நமக்கு தெரியாது. நீங்க அதை வச்சு ஜெபம் பண்ணணும். இல்லாவிட்டால் ஒன்றா சொல்ல வேண்டியதானே, நான் கிழக்கிலிருந்து அவர்களை கூட்டி சேர்ப்பேன், வடக்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், தெற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன், மேற்கிலிருந்து கூட்டி சேர்ப்பேன்னு சொல்ல வேண்டியதானே. அதை 2ஆ பிரித்து சொல்றாரு பாருங்க. அங்கே கூப்பிடும்போது வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2 பகுதி இருக்கு பாருங்க, 2 திசையில் இருக்கக்கூடிய தேசத்தில் இருக்கிறவங்க எங்கேயோ அங்க வந்து பிடிபட்டிருப்பாங்க. அது என்னன்னு இப்ப இருக்க சூழ்நிலை வச்சு கண்டுபிடிச்சலாம் தெளிவா. வேதத்துல எல்லாம் பூடகமாய் மறைபொருளாய் வைக்கப்பட்டிருக்கோம். நீங்க பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு உடைச்சிங்கன்னா அதோடைய விளக்கங்களை உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். அப்ப எந்த இடத்துல இருக்கிறவர்கள் வேற தேசத்தை சேர்ந்தவங்க மாதிரி உள்ள போனவங்க அந்த தேசத்துல மெர்ஜ் ஆகி அவங்க வர முடியாம அவர்களை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறது 2 பகுதி. ஒன்று இஸ்ரவேல் தேசத்துக்கு, இப்ப இருக்கிற இஸ்ரவேல் தேசத்துக்கும் அல்லது எருசலேமுக்கும் வடக்கே இருக்கக்கூடிய தேசங்கள், அப்புறம் தெற்கே இருக்கக்கூடிய தேசங்கள். இது 2லையும் அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சூழ்நிலையிலாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்து என் ஜனங்களை போக விடு அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லித்தான் கூட்டு வரணும். ஆனால் இங்கே இருக்கிறவங்கள நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னோடனே தன் சீஷர்களுக்கு சொன்னாரே, ஒரு கழுதை கட்டியிருக்கோம், போய் கேளுங்க. அந்த கழுதைக்கு சொந்தக்காரன் வந்து கேட்டா எங்க ராஜா கேட்டாருன்னு சொல்லுங்க, கொடுத்துருவான்னு சொன்ன. அது மாதிரி கூப்பிட்டவொடனே வந்துருவாங்க இவங்க 2 பேரும். அப்ப இது என்னென்ன தேசங்கள்? அப்ப இந்த மேப்பை வச்சு பார்க்கணும். அதனுடைய வடக்கில் எந்தெந்த தேசங்கள் இருக்கு, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் யாரு, தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த தேசங்கள் இருக்கு, எதை குறி வைத்து ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்ப கர்த்தர் பேசியிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் இருக்கு பாருங்க. இப்போ அந்த தீர்க்க தரிசனங்களை வாசிச்ச உடனே இந்த இடத்தை சொல்றாங்களோ இதுவா இருக்குமோ என்று விளங்கி கொள்ள முடியும். அதனால்தான் நிதானமாய் நான் ஒவ்வொரு காரியத்தையும் அதோடைய பின்னணியை உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கர்த்தர் பேசினது அந்த ரகசியம் புரிஞ்சவங்களுக்கு தான் அவர் பேசினுடைய அர்த்தம் புரியும். இல்லாவிட்டால் புரியாது. என்ன பிரதர், இதெல்லாம் கேட்கவே ரொம்ப கடினமா இருக்குதே விளங்கி கொள்ள. நீங்கள் கொஞ்சம் நிதானித்து மறுபடியும் இந்த நிகழ்ச்சியை போட்டு பார்த்து இஸ்ரவேலுடைய எழுப்புதல்ல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் என்றால் கண்டிப்பா உங்களுக்கு காரியங்களை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே துவக்க நிலை கிறிஸ்தவர்களுக்கு தான் நிறைய காரியம் இருக்கு. இந்த வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து அடுத்த கட்டம் தேவனுடைய திட்டத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பெரிய கூட்டம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. உங்களுக்காகத்தான் பிரத்யேகமாக இதை நான் தெளிவுபட சொல்லி கொண்டிருக்கிறேன். இல்லாவிட்டால் பொதுவாக நான் என்ன சொல்லிடுவேன், இஸ்ரவேலர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவாங்க, இஸ்ரவேலுக்காக ஜெபம் பண்ணுங்க, இஸ்ரவேலில் இப்போ வந்து யுத்தம் நடக்குது ஜெபம் பண்ணுங்க,
அந்த பிரதமருக்காக ஜெபம் பண்ணுங்க, அங்கே பக்கத்தில் இருக்கிற எதிரி நாடுகளுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போயிருப்பேன். நீங்கள் அதை குறித்து பாரப்படுகிறவர்களாக இருக்கிறதுனால தான் வேதத்தில் எங்கெல்லாம் பொடி வச்சு பேசி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொரு ஆபத்து என்ன தெரியுமா? இஸ்ரவேலில் இருக்கிறவர்கள் தாங்கள் தான் இஸ்ரவேலர்கள் என்று இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. தங்களை சுற்றி இருக்கிற தேசத்தில் வடக்க, தெற்க, கிழக்க, மேற்க பல தேசங்கள் இருக்குல்ல, அதுக்குள்ளே அவங்க செதறி இருக்கிறாங்க. இவர்கள் இப்போ பொதுவாக என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தேசங்களெல்லாம் அழிச்சிடணும், அந்த தேசங்களை கொன்று விட வேண்டும் என்று அவங்க கிளம்பி இப்போ யுத்தம் நடத்துகிறாங்கல்ல. அந்த இடத்துல இருக்கிறவங்க 100% பெலிஸ்தீர்கள் தானா என்று ஒரு கேள்வி நமக்கு வருது. அப்போ சிதறி போன இஸ்ரவேல் கோத்திரத்தார் இருக்கிற தேசத்துக்குள்ள இதே மாதிரி பாம்பு போட்டு அவங்கள அழிச்சிடணும்னு நினைச்சிட்டா அப்போ அது சாத்தானுடைய ஒரு தந்திரமாக தானே தெரியுது. அப்போ இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் யூதர்கள், நாங்கள் தான் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்கள் என்பது இவங்க மாத்திரம் இல்லை. இவங்க இப்போ அட்டாக் பண்ணுறாங்கல்ல, அந்த தேசத்துக்குள்ளெல்லாம் செதறி இருக்கலாம், யாருக்கு தெரியும்? இப்போ உள்ளே போய் பாம்பு போட்டு அந்த இனத்தையே அழிச்சிடும் சொல்லலாம், அங்கே உள்ளே இருக்கலாம், யாருக்கு தெரியும்? அப்போ வடக்கே என்னென்ன தேசங்கள் இருக்குது, தெற்கே என்னென்ன தேசங்கள் இருக்குது, இவர்கள் எங்கே விரவி இருக்கிறார்கள் தெரியாது. இப்போ சாத்தானுடைய தந்திரத்தில் மிக முக்கியமானது என்னன்னா, கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை மோப்பம் பிடிச்சிட்டான்னா அதற்கு எதிராக அவன் ஒரு காரியத்தை கொண்டு வருவான். அப்போ என்ன செய்யணும்? ஒருவேளை தங்களை சுற்றி இருக்கிற தேசத்தில் எங்கெல்லாம் அந்த இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தார் உள்ளே செதறி விரவி இருக்கிறாங்களோ அவர்களை இப்போ இருக்கிற இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற யூதர்களையும் பென்யமீனர்களை வைத்தே இவங்களை எல்லாம் ஒழிச்சிட்டா கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை எப்படி நடக்கும்? அதனால்தான் நம்ம யுத்தங்களை இந்த காலங்களில், இந்த அழிவுக்குரிய காரியங்களை நம்ம என்கரேஜ் பண்ணுறதில்ல. ஜெபம் பண்ணணும், யுத்தம் நிற்கணும்னு. சிலர் தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா, பாருங்க இஸ்ரேலுக்காக கர்த்தர் ஜெயம் பண்ணுகிறார், பக்கத்தில் இருக்கவங்களாம் போட்டு அழிக்கிறார், அவங்க மேலே சாபம் இருக்குது, அதனால கர்த்தர் அவர்களை அழிக்க சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 10 கோத்திர சிந்தம் உள்ளே இருந்தான்னா, பாம்பு போடும்போது அந்த கோத்திரங்கள் அழிஞ்சு போச்சுன்னா அப்போ சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று தானே. நம்ம அந்த கோணத்திலையும் நம்ம ஆராயணும். அவர்கள் அதை சுற்றி இருக்கிற தேசங்களில் கிழக்கு தேசத்தில் இருக்கிறாங்க, தெற்கு தேசத்தில் இருக்கிறாங்க, மேற்கு வடக்கு 4 பகுதிகளில் இருக்கிற தேசங்களில் குடியிருக்கிறாங்க. கிழக்கு தேசத்தில் இருப்பவர்களும் மேற்கு தேசத்தில் இருப்பவர்களும் தங்கள் சொந்த தேசத்துக்கு வருவதற்கு தடை இல்லை. ஆனால் வடக்குலையும் தெற்குலையும் இருக்கிறவங்க வருவதற்கு கர்த்தரே வாதாட வேண்டியிருக்கு. அப்போ அது என்ன? இதெல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்காக, நீங்கள் கர்த்தரிடத்திலே காரியங்களை விளங்கி கொள்வதற்காக, இதெல்லாம் இல்லாமல் சும்மா போயிட்டு நாங்கள் அப்படியே அந்த நாட்டை சுற்றி வந்துட்டோம், தண்ணி தொளிச்சிட்டோம்னா அப்படிலாம் வராது. அதில் நம்ம செய்வதற்கு நிறைய வேலைகள் இருக்கிறது. வேதம் சொல்லுது பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அந்தந்த தேசங்களில் சிதறி இருக்கிற உணர்வுள்ள என் ஜனங்களை மாத்திரல்ல, அந்த தேசத்தில் இருக்கிற கடவுள் உணர்வில்லாமல் இருந்தா கூட, அவன் என்னை குறித்த அறிவும் ஞானம் இல்லாமல் இருந்தா கூட, அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களை அவர்களையும் அழைத்து கொண்டு வருவேன் சொல்றார் பாருங்க. கண்கள் இருந்தும் குருடாய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடாய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுவேன். அவன் ஒன்றும் ரொம்ப பெரிய வைராக்கியமா? தேவன் மேல வைராக்கியம் இல்லை. ஆனால் அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவன், அவனை கைவிட்ட மாட்டேன், அவனையும் உள்ளே கொண்டு வருவேன். அப்ப இவர்கள் கண்ணு இருக்கும் ஆனா குருடர்கள், அப்படின்னா உணரம் இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள். காது இருக்கும், கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படியாதவர்கள். ஆனால் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒன்றை சேர்ந்தவர்கள் இருக்கட்டும், அவனையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று கர்த்தர் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து எரேமியா சில தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறார். அதில் நமக்கு என்ன குறிப்பு கிடைக்குதுன்னு பார்க்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 14, 15, 16. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல், எகிப்திலிருந்து அவங்களை கொண்டு வந்தனே அதை வைத்து மாத்திர சொல்லாம, இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும் வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவங்கெல்லாம் செதறி போயிருக்கிறாங்க,
அந்த நாடுகளிலிருந்து அவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அழைத்து கொண்டு வருவார்? அதுக்கு தான் இந்த வசனத்துல ஒரு குறிப்பை கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிறார். இவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இதை நல்லா படிச்சா தான் புரியும். பைபிள் எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டு நான் சொல்ல சொல்ல ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலிருந்தும், அது என்னென்ன தேசங்கள்னு ஏசாயா ஒரு பட்டியலே சொல்லிட்டார். அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவருடைய தேசத்திற்கு அவர்களை திரும்ப வர பண்ணுவேன். அவருடைய தகப்பனுக்கு நான் கொடுத்தேன்ல, யாக்கோபுக்கு, அந்த தேசத்துக்கு திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லு. எப்படி கொண்டு வருவார்? அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். 16, இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். அவன் போய் மீன் தானே பிடிக்கணும். இந்த செதறி இருக்கிற தேசங்களுக்கு கர்த்தர் மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவார். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். இயேசு சொன்னாரே சீஷர்களுக்கு, வாருங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதரை பிடிக்கிறவராக்குவேன். யார? மீனவர்களை. நீங்க எப்படி மீன் போடுறீங்களோ அதே போல அவர்களை மனிதர்களை பிடிக்கிறவராக்குவேன். இப்ப கர்த்தர் என்ன செய்ய போறார்? இந்த செதறி இருக்கிற இஸ்ரவேல் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல எல்லாம் கர்த்தர் புறஜாதிகளிலிருந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற ஊழியர்களை அனுப்புவார். நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். பார்த்தீங்களா? அவர்களை எழுப்புவேன் என்றால் அந்த இனத்துக்குள்ளே எழுப்புவார்னு பொருள். அழைத்து, இந்தியாவில இருந்து அழைத்து, ஸ்ரீலங்கால இருந்து அழைத்து, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கால இருந்து அழைத்து அவர்களை இந்த இனத்தார் நடுவிலே மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன். மீன் பிடிக்கிறவர்னா யாருன்னா, உண்மையிலே மீன் பிடிக்கிறவன் இல்ல, அவர்கள் மனிதர்களை பிடிக்கிறவர்கள். இயேசு இதைத்தான் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இந்த மீன் பிடிக்கிறதுல சில காரியங்கள் இருக்கிறது. ஒன்று, எப்படி மீன் பிடிப்பாங்கன்னு சொன்னா, தனித்தனியா மீன் பிடிப்பாங்க. ஒரு தூண்டில் வைத்து கொண்டு கரை ஓரங்கள்ல அப்படி உட்கார்ந்து அந்த தூண்டில வீசி அந்த மீன்களை பிடிப்பாங்க. இன்னொன்று, படகுல போய் கரை ஓரங்களில் மாத்திரம் இருக்கிற மீன்களை சின்ன வலைகள், குறு வலைகள், அதை வீசி பிடிப்பாங்க. அதுக்கு இந்த கரை வலை மீன்கள் என்று பெயர். அது கரை ஓரத்தில் தான் இருக்கும். அப்புறம் இன்னும் என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய படகுகளை வைத்துக்கொண்டு உள்ளே கடலின் ஆழத்துக்கு போய் அங்க இருக்கிற மீன்களை பிடிப்பாங்க. இந்த கரை வலை போடுற வலைக்கும் இந்த கடல்ல படகுல போய் போடுற வலைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. படகுல போடுற வலை இந்த பெரிய அரை அளவுக்கு பெருசா இருக்கும். அப்படி விசிறுனா ஒரு பெரிய ஏரியாவே கவர் பண்ணிடும். அதற்குள்ளே அவைகள் உள்ளே விழ ஆரம்பிக்கும். இன்னும் சில இடங்கள்ல 2 படகுகளை கட்டி கொண்டு 2 படகுக்கு நடுவில் பெரிய வலைகளை கட்டி கொண்டு அந்த படகை அப்படியே ஓட்டிட்டு போய் 2ஐயும் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மீன் பிடிப்பை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். இப்படி நிறைய மீன் பிடிக்கிறதுல டெக்னிக் இருக்கு. எனக்கு எப்படி தெரியும்னு கேட்டா, நான் மீன் பிடிக்கிறவர்கள் நடுவில் இருக்கிற ஊர்ல தான் பிறந்து என்னுடைய நிறைய நண்பர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், அவங்களுடைய குடும்பத்தார் மீன் பிடிக்கிறேன், பக்கத்துல இருந்து பார்த்துருக்கிறேன். அப்ப கர்த்தர் என்ன செய்வார்? மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன். அவங்க கரையிலிருந்து வலை போட்டு பிடிக்கிறவங்க இருப்பாங்க, கரையிலிருந்து தூண்டில் போட்டு பிடிக்கிறவங்க இருப்பாங்க, கரையிலே வாங்க கடலுக்கு நடுவில் போய் படகுல போய் வலை போடுறவங்க இருப்பாங்க. 2 படகுகளை கட்டி கொண்டு, இது கவர்மெண்டால இப்ப தடை செய்யப்பட்டிருக்கு எங்க பகுதியில எல்லாம். 2 படகுகளுக்கு நடுவில் பெரிய வலையை போட்டுட்டு அப்படியே அள்ளிட்டு போயிட்டீங்கன்னா மீனுடைய உற்பத்தி குறைந்து விடும், போடக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. ஆனா பிடிப்பாங்க. அப்படி பிடிச்சா ஏராளமான மீன்கள் விழும். கர்த்தர் அனுப்ப போகிற இந்த மீன் பிடிக்கிறவர்கள் தனி நபரையும் பிடிப்பாங்க, அங்கே கரை ஓரத்தில் இருக்கவங்க சிறு வலையிலையும் பிடிப்பாங்க, பெரு வலையிலையும் பிடிப்பாங்க. அப்ப பெரிய அளவிலே கர்த்தர் அவர்கள் நடுவில் இந்த எழுப்புதல் ஊழியத்தை செய்கிற மனிதர்களை கர்த்தர் அனுப்ப போகிறார். பார்த்தீங்களா? எப்படி அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன்? இவர்கள் வலையை போட்டு கடலுக்குள் இருக்கிறத கடலை விட்டு பிரிச்சு அதை நிலத்து கொண்டாந்துருவாங்க. அதே போல அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறவர்களை இவர்கள் பிடித்து அவருடைய தேசத்திலே கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. மீன் பிடிக்கிறவர்களை அனுப்புவேன்.
அப்ப எப்படி கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பார்னா, அதுக்கு முன்னால இந்த ஜனங்கள் மேல் பச்சாதாபப்பட்டு பாரப்பட்டு புறப்படுகிற ஊழியர்களை நான் எழுப்புவேன் என்பது அதனுடைய பொருள். ரெண்டாவது பாருங்க, அவர் என்ன செய்றாரு, இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள், அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். வேட்டைக்காரன், ஹண்டர். மீனவர்கள் கூட ஒரு விதத்தில் வேட்டைக்காரர்கள் தான். அவங்க மீனை வேட்டையாடுறாங்க, இவர்கள் வேட்டைக்காரர்கள். இவங்க என்ன செய்றாங்க பாருங்க, அவர்கள் இவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். அப்ப அடுத்த குரூப் என்னன்னு கேட்டா, இந்த கரை ஓரத்துல வல ஓரத்தில் இருக்கவங்க தாண்டி மறைந்திருக்கிற இஸ்ரவேலர்களை அவங்கள கண்டுபிடிச்சு, இவர்கள் இங்க இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சு அவர்களை கொண்டு வருகிற கூட்டம். ஒன்று, அந்த இனத்துக்கு நடுவில் அனுப்பப்படுகிற மீனவர்கள். வேட்டையாடுறதுனா பாருங்க, எங்க வேட்டையாடுறாங்க பார்த்தீங்களா? மலைகளுக்குள்ள எல்லாம் மறைஞ்சிருக்கிறாங்க. இந்த சிதறி போன இஸ்ரவேலர்கள் மலைகளுக்குள்ளே எல்லா குன்றுகளிலும், ஹில்ஸு, அப்புறம் அந்த கண்மலையின் வெடிப்புகளில், இந்த குகைகள் இருக்கு பாருங்க, மலை வெடிச்சு சின்ன சின்ன பிளவு இருக்கும்ல, அதுக்குள்ள இருக்கிறவங்கள மொத்தத்தில் என்ன சொல்ல வர்றாரு, மறைவான இடங்கள்ல தெரியாம இருக்கிறாங்கல்ல, அவர்களை கண்டுபிடிச்சு வேட்டையாடுவாங்க. அப்ப கர்த்தர் மீனவர்களை எழுப்பணும், வேட்டையாடுகிறவர்களை எழுப்பணும். மீனவர்கள் ஒரு இடத்துல அப்படியே வலைய போட்டுருவாங்க, வேட்டையாடுகிறவர்கள் ஆராய்ந்து அந்த இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வருவாங்க. பார்த்தீங்களா? எரேமியா ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த கடைசி காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களை கூட்டி சேர்க்கிற அல்லது தங்கள் சொந்த தேசத்துக்கு கொண்டு வருகிற வலை போடுகிற மீனவர்களும், அவர்களை கண்டறிந்து தேசத்துக்கு கொண்டு வருகிற மறைவிடங்களில் இருக்கிறவர்களையும் ஆதாயம் பண்ணுகிற வேட்டைக்காரர்களையும் கர்த்தர் எழுப்பணும். ஒருவேளை நீங்க கூட அந்த வேட்டைக்காரனா இருக்கலாம், அல்லது மீனவனா இருக்கலாம். காணாமல் போன இஸ்ரவேல் ஜனங்களை வலை போட்டு பிடிக்கலாம் அல்லது தேடி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டுமே கர்த்தர் செய்ய போறார் இந்த எழுப்புதல்ல. எல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க, முக்கியமானது எங்க இருக்கு? எரேமியா 16, 14, 15, 16. அதுல 16ல தான் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா 23, 3, 4, 5, 3, 4, அப்புறம் 8. நான் என் ஆடுகளில் மீதியாயிருக்கிறவைகளை துரத்தி இருக்கிற எல்லா தேசங்களிலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்குள் கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பலுகி பெருகும். என் ஆடுகள். இப்ப கர்த்தர் 3 காரியமா காட்டுறாரு. ஒன்று, மீன்கள். அப்ப இந்த செதறி இருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, அது 3 விதத்தில் சொல்லி இருக்கிறாங்க. ஒன்று மீன்கள், அதுக்கு மீனவர்கள். ரெண்டாவது பாருங்க வேட்டை. வேட்டைனா இது மீன் இல்லை, இவைகள் குன்றுகளிலும் மலை கண்மலை வெடிப்புகளிலும் மறைந்திருக்கிறவைகள். இங்கே சொல்றது 3வது ஆடுகள். இந்த ஆடுகளை அவைகள் துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். முதல்ல அவங்க இருந்த அந்த சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவைகள் அங்கே இந்த தேசத்துக்கு வந்த பிறகு பலுகி பெருகும் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப ஏன் மீன் அப்படின்னு சொல்றாரு? அடுத்து மறைந்திருக்கிற மிருகங்கள் போல ஏன் சொல்றாரு? 3வது ஆடுகள் என்று சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 10 கோத்திரம் செதறி போன கோத்திரங்கள் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு கோத்திரத்திலும் மீன் என்று ஒரு வகை ஜனங்கள், இன்னொன்னு மறைவிடங்களிலே மறைந்திருக்கிற வேட்டையாடினா தான் பிடிக்க முடியுங்கிற மாதிரி ஆட்க, 3வது ஆடு போல இருக்கிறவங்க அப்படின்னு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னா, யாக்கோபு தன் 12 கோத்திரங்களையும் ஆசீர்வதிக்கும் போது ஒவ்வொருவருடைய குணாதிசயத்தை பற்றி சொல்றதை நீங்க படிக்கணும். ஒருவர் மேல் கை வைத்து, பென்யமீன் மேல் கை வைத்து, பீறி போடுகிற ஓனாய், நீ பீறி போடுகிற ஓனாய் அப்படின்னு சொன்னார். அது என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுடைய குணம் தன்னை எதிர்த்தால் கிழிச்சு போட்டுருவான், கொலை பண்ணிடுவான், குத்திடுவான், அழிச்சிருவான். அது உன்னுடைய இனத்துக்குண்டான ஒரு பொது பண்பு. இது மாதிரி ஒவ்வொருத்தர் மேல கை வச்சு கர்த்தர் சொன்னார். அப்ப அந்த கோத்திரத்துல எல்லாருடைய குணம் ஒரே மாதிரி இல்லை. அதே மாதிரி பாருங்களேன்,
அப்ப யாக்கோபு எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே மாதிரி தான் இருக்கும். சவுல், முதல் ராஜாவாகிய சவுல் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவர். அந்த குணம் பாருங்களேன், அவன் பீறுகிற ஓனா என்று எழுதியிருக்குது. தாவீதை பீறி போடுறதுக்கு தான் துரத்தினார். தன் கையில ஈட்டி எடுத்துக்கொண்டு படையை கூட்டி கொண்டு துரத்தி 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 அவரை அடித்தார், விரட்டினார். கிடைச்சானா அவனை குத்தி கிழிச்சிடணும் அப்படின்னு நினைச்சார். அந்த குணம். இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இந்த சவுல், பவுல், அவர் மாறுவதற்கு முன்பு அவர் சவுல் அந்த பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? அவர் சொல்றாரே, நான் பிறப்பின்படி பென்யமீனன் அப்படிங்கிறாரே. இந்த பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்த சவுல் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல எழுதி வாங்கி கொண்டு சபைகளை துன்பப்படுத்த கடந்து போய் அங்கிருந்த பெண்களையும் ஆண்களையும் தலைமுடியை பிடிச்சி தரையில போட்டு இழுத்து வந்து அவர்களை துன்பப்படுத்தினான் என்று வேதம். அந்த குணம், பொது பண்பு, அது என்ன இருக்குன்னா, அது பீறி போடுகிற ஓனாயுடைய குணம். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி இருக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற பொது பண்பு இருக்கு பாருங்க, அதை சொல்லி இருக்கிறதுல அதை கர்த்தர் சுருக்கி மூன்றா பிரிச்சிருக்கிறார். ஒன்று மீன் போன்றவர்கள், இன்னொன்று மறைந்து மறைவிடங்களில் இருக்கிற மிருகங்களை போன்றவர்கள், அடுத்து மூன்றாவது ஆடுகளை போன்றவர்கள். அப்ப எந்தெந்த கோத்திரம் எங்கெங்க இருக்குங்கிறத நீங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, அவருடைய குணாதிசயங்களை பார்த்து கண்டுபிடிக்க வேணும். அதுக்கு ஜெபம் பண்ணணும், யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பாக சொல்லுகிறேன். இதை வச்சு நீங்க தான் அதை கண்டுபிடிக்கணும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகளின் மேல் நான் ஏற்படுத்துவேன். அப்ப அங்க முதல்ல இவர்களுக்குள் போவதற்கு சுவிசேஷகர்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், மீன் பிடிக்கிறவங்களை. இப்போ இங்க பாருங்க, இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை ஏற்படுத்துவேன். இனி அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலிருந்தும் நான் அவர்களை துரத்தி இருந்த எல்லா தேசங்களிலிருந்தும் அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். அப்ப மீனவர்கள் எழும்புகிறார்கள், வேட்டைக்காரர்கள் எழும்புறாங்க. இந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். இதெல்லாம் தனியாக லிஸ்ட் வச்சுங்க. இதெல்லாம் ஜெபிக்கிறதுக்கும், இதில் உங்களுடைய அழைப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கடந்து வந்துடணும். அதுகளை ஆராய்ந்து பார்ப்பதற்கும் நான் இதை சொல்கிறேன். ஏனென்றால் இனி சொல்ல போகிற கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை விளங்கிக்கிறேன்னா இதெல்லாம் தெரியணும் உங்களுக்கு. அப்போ அந்த எரேமியா அப்படி சொல்லியிருந்தாரே, அதைத்தான் கர்த்தர் இப்போ இன்னும் கொஞ்சம் விளக்கமா விலாவாரியா நமக்கு சொல்றாருங்கிறத உங்களுக்கு ரெண்டையும் சேர்த்து படிக்கும் போதுதான் புரியும். அதுக்காக நீங்கள் இதை தெரிந்து கொள்ளணும். எரேமியாவிலே 29வது அதிகாரம் 14வது வசனத்திலும், எரேமியா 30வது அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்களிலும் இவர்களை திரும்ப கூட்டி சேர்ப்பது அந்த தீர்க்க தரிசனமாக முன்னுரைக்கப்பட்டிருக்கிறது. எரேமியாவில் 31வது அதிகாரம் வரும்போது அதுல இந்த சிதறிப்போன இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்க்கிற காரியத்துல நமக்கு அல்லது புறஜாதியருக்கு ஒரு பங்கு இருப்பதை பற்றி சொல்லுகிறது. அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அதுக்கும் ஒரு வார்த்தை இருக்குது. அவருடைய ரட்சிப்பு என்பது புறஜாதிகளை கொண்டுதான் அங்கே நடத்தப்படும். அதை அவர் அங்கே சொல்லிட்டார். இப்ப பாருங்க, எரேமியா 31 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 8, 9, 10 ஆகிய வசனங்கள். இதோ நான் அவர்களை வடதேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். அப்ப வடதேசம் அங்கிருந்து வரப்பண்ணுவேன், பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டு வருவேன், 4 திசையிலிருந்து கூட்டு வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாட்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். அந்த இனத்தைச் சேர்ந்த யாரையும் நான் மிச்சமா வைக்க மாட்டேன். அவன் எந்தெந்த தேசத்துல செதறி இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கூட்டு வருவேன். கர்ப்பிணி பெண்களாய் இருந்தாலும் சரி, கர்ப்பவதிகளாய் இருந்தாலும் சரி, சப்பானிகளாய் குருடராய் இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாம் நான் மகா பெரிய கூட்டமா இவ்விடத்துக்கு கூட்டி வருவேன். திரும்புவார்கள். அவங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டா, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை நான் வழி நடத்துவேன். அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டையிலே இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன்.
இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருப்பேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். 10வது வசனம் தான் நம்மளை பற்றி சொல்லியிருக்கு, அல்லது புறஜாதிகளை பற்றி. ஜாதிகளே, இந்த இஸ்ரவேலர்கள் தாண்டி வெளியே இருக்கிற ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலரை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். பார்த்தீங்களா? ஜாதிகளுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இவங்களை நான் திரும்ப வரு பண்ணுவேன். அதில் ஊனமுற்றவர்கள், நடக்க முடியாதவங்க, பலவீனர்கள், பிள்ளைத்தாட்சிகள், கர்ப்பவதிகள் எல்லாரும் இருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டு. அதை எப்படி நடத்துவேன் அப்படின்னு சொன்னால், நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். அவர்களுடைய கூட்டி சேர்த்தலுக்கு புறஜாதிகளுக்கு ஒரு பங்கு இருக்குது. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு. இதில் நமக்கு என்ன தெரியுது? அப்போ கர்த்தர் இந்த அழைப்புக்கு, அவர்களை கூட்டி சேர்க்கிற காரியத்திற்கு பயன்படுத்த போகிற புறவினத்தார் இருக்காங்கல்ல, அவர்களோட அவர் பேசுவார். அதான் அர்த்தம். அப்போ அவர்களுடைய எழுப்புதலுக்கு புறஜாதிகளை பயன்படுத்துகிறார். அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதற்கும் புறஜாதிகளை பயன்படுத்துகிறார். அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கும் புறஜாதிகளை பயன்படுத்துகிறார். இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். எப்படி? உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ரட்சிப்புல புறஜாதிகள், அவர்கள் கூட்டி சேர்க்கப்படுவதிலே புறஜாதிகள். அப்ப இந்த ஜாதிகளுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, இவங்களை கூட்டி சேர்க்கிறதுக்கு முன்னால உங்கள் நடுவிலே நான் என் வார்த்தைகளை கேட்கிற தீர்க்கதரிசிகளை எழுப்புவேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும்னா தீர்க்கதரிசியான கேட்கணும். அப்ப நான் கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்டு அடுத்து என்ன செய்யணும்? தூரத்தில் உள்ள தீவுகள்ல, அங்கெல்லாம் செதறி இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே படிச்சோமே, அவைகளை அறிவித்து, எதை கேட்டீங்களோ அதை அறிவிக்கணும். இப்ப நாங்க இஸ்ரவேல்ல உட்கார்ந்து கர்த்தர் இந்த எழுப்புதலை குறித்து என்ன பேசுறாருன்னு கேட்டோம். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் அநேகர் மூலமாகவும், நாங்க காத்திருந்த எங்களில் சிலர் மூலமாகவும் பல காரியங்களை வெளிப்படுத்தினார். அதெல்லாம் நாங்க கேட்டோம். கேட்டதை எப்படி உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறோம்? அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு ட்ராக்ஸ் மாதிரி ஆக்கி உங்களுக்கு கொடுத்து ஜெபிங்கன்னு சொல்றோம்ல, அதே மாதிரி என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேளுங்க, அதை தூரத்தில் உள்ள தீவுகளுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணம் அதை காப்பார் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. இதுதான் செய்தி, இதுதான் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை கர்த்தர் வெவ்வேறு விதங்கள்ல, இது அடிப்படையில் நிறைய வார்த்தைகளை பேசுவார். இந்த ஒரே ஒரு வரியை மாத்திரம் பேசியிருந்தால் என்கிட்ட கேட்டுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது கண்டென்ட். அதனுடைய பொது கருத்து என்னன்னா, கர்த்தர் உங்களை மறுபடியும் பிரித்து, நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிற அல்லது வேலையில் இருக்கிற, உங்களை மறந்திருக்கிற தேசத்திலிருந்து ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை கொண்டு வருவதை போல அவர் உங்களை கொண்டு வர போறார் அப்படிங்கிற செய்தியை, இதுதான் அதனுடைய மைய கருத்து. அது சம்பந்தமா நான் பேசுவேன். அதை கேட்டு தீவுகளுக்கு போய் சொல்லுங்க, அவர்கள் செதறி இருக்கிற தேசங்களில் போய் சொல்லுங்க, அப்பொழுது அவர்கள் அங்கிருந்து புறப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்றார். அப்ப எவ்வளவு வேலை வச்சிருக்கார் பாருங்க. இவர்களை கூட்டி சேர்க்கிறதிலும், இவர்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறதிலும், இவர்களை எழுப்புதலுக்குள்ளே கொண்டு வருகிறதிலும், கர்த்தர் செய்கிற காரியத்தை அவர்களை உணர்த்துவதிலும் புறஜாதிகளை கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்கிறார். ஒருவேளை அந்த புறஜாதிகள் இந்தியாவிலிருந்து புறப்படலாம், அல்லது வேற தேசங்களிலிருந்து புறப்படலாம். முதல் ப்ரிஃபரன்ஸ், என்னுடைய அபிப்பிராயத்தின்படி முதல் ப்ரிஃபரன்ஸ், இந்த எழுப்புதல் எங்கிருந்து புறப்படுகிறதோ அந்த தேசத்திலிருந்து அது புறப்படும். ரெண்டாவது, ஒருவேளை இந்த அழைக்கப்பட்டவர்கள் இதை அலட்சியம் பண்ணிட்டு அல்லது அதை வியாபாரமாக்கிட்டு அதை தேவனுடைய காரியத்தை அந்நிய காரியமாக நினைச்சு நழுவு விட்டா, கர்த்தர் அதற்கு ஒப்பாயிருக்கிற வேறொரு இனத்திலிருந்தும் புறஜாதிகளுடைய தேசத்திலிருந்தும் இந்த வேலைகளை செய்கிற மனிதர்களை கர்த்தர் எழுப்பி விடுவார். ஜாக்கிரதை. நான் ஊழியத்தில் இது வரைக்கும் பார்த்ததுல நான் புரிந்து கொண்ட காரியம், கர்த்தர் எந்த மனிதனை டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா என்னையவே கர்த்தர் டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். இவன் இல்லாவிட்டால் இது நடக்காதுன்னு நினைக்க மாட்டார். நான் இல்லாவிட்டால் கர்த்தர் அந்த இடத்த வேற ஒரு ஆளை வச்சு நிரப்பிடுவார். அப்படின்னா எனக்கு கிடைச்சது பெரிய பாக்கியம், விட்டுறக்கூடாது. நம்ம
இது கர்த்தர் ஒரு முறை எனக்கு ரகசியமாக பேசி சொன்ன ஒரு காரியம். இன்னைக்கு இந்த பாத்திரம், அந்த கூடு உங்கள் கையில் வந்திருக்கு. நீங்கள் இதை பயன்படுத்தலை, தவறாக பயன்படுத்துறீங்கன்னா இதற்கு இணையாக இருக்கிற வேறொரு புறஜாதி தேசத்தாரை நான் எழுப்பி இந்த இஸ்ரவேலர்களை கூட்டி சேர்ப்பதற்கும், இஸ்ரவேலர்களுக்கு அந்த ரட்சிப்பை கொண்டு வருவதற்கும், இஸ்ரவேலர்கள் நடுவில் எழுப்புதலை கொண்டு வருவதற்கும் நான் அவர்களை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவேன், கவனம் சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஜெபம் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல, இந்த காரியத்தை அறிந்து கொள்ள சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குல்ல. இன்னும் இந்திய தேசத்தை சேர்ந்த நமக்கு பல திட்டங்களை கர்த்தர் பேச காத்திருக்கிறார். இதை மிஸ்யூஸ் பண்ணிட்டோம், இழந்துட்டோம் என்றால் ரட்சிப்பு நம்ம வழியா வரணும். வராவிட்டால் கர்த்தர் யூதருக்கு ரட்சிப்பை வேறு விதத்திலே, வேறு வழியிலே கொண்டு வருவார். ஆனால் மொர்தெகாய் அப்படித்தான் எஸ்தருக்கு சொல்லி அனுப்பினார். இன்றைக்கு நீ மௌனமாயிருந்தால் ரட்சிப்பு யூதருக்கு வேறு வழியாய் வரும். அடுத்த வார்த்தை தான் பயங்கரம், நாமோ அழிவோம் என்றார். சரி, இப்போ நம்ம என்ன செய்யறோம்? அடுத்த காரியம் பாருங்க. அவர்களுடைய மீட்புக்கு நம்ம போய் அவங்களுக்கு சொல்லணும்னு சொன்னார்ல, ஜெபிக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கார் பாருங்க. எரேமியா 31:7 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபி நிமித்தம் மகிழ்ச்சியாய் கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்கள் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள். சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள். இது ஜெபம் தானே? கர்த்தரிடத்தில் பேசுவது ஜெபம். இந்த ஜாதிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற அடுத்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாருங்களேன். யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சி அடைந்து கெம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்கள் நிமித்தம் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்து, சத்தத்தை கேட்க பண்ணி, சத்தத்தை உயர்த்தி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை. அப்ப இஸ்ரேலில் மீதமா அங்கங்க செதறி இருக்கிற ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லுங்கள், ஜெபியுங்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த மகாபெரிய திட்டத்தில் புறஜாதிகளை கொண்டுதான் பிரதானமான காரியங்களை நிறைவேற்றுகிறார். ஜெபிக்க சொல்றாரு. கர்த்தர் அவர்களை குறித்த திட்டங்களை சொல்லும்போது கேட்க சொல்றாரு. கேட்டதை அவர்கள் நடுவில் போய் சொல்ல சொல்றாரு. அதற்கு பிறகு அவருடைய ரட்சிப்பு உங்க வழியா வரும், அதற்குண்டான திட்டங்கள், இப்படி நிறைய காரியங்கள்ல அவர்களை அழைத்து கொண்டு போய் அவங்க இடத்துல கொண்டு போய் விட்டுட்டு வரணுமா? பாருங்க, நம்ம நேற்று வாசிச்சோம்ல, அந்நியர்கள் அவர்களோட சேர்ந்து அவர்களை கொண்டு போய் அவர்களுடைய இடத்துல விட்டுட்டு வரணும். அது ஒரு வேலை இருக்கு நமக்கு. இந்த பிள்ளையை கொண்டு ஸ்கூல்ல விட்டுட்டு வர மாதிரி அவனை எழுப்பி ஒரு தேசத்தில் இருப்பான், அவனை உணர்வடை வைத்து அவன் உணர்வடைந்த பிறகு வா, இதுதான் உன்னுடைய சொந்த தேசம் அப்படின்னு அவர்களை கொண்டு வந்து வைக்கிறது கூட, அந்த ப்ராஜெக்ட் கூட புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது. அடுத்து பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலம் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். அதுல என்ன சொல்றாங்க? எசேக்கியேல் 20வது அதிகாரம் 40 43 வரைக்கும். எசேக்கியேல் 20 40 43. 40 சொல்றாரு, இஸ்ரவேலின் உயரமான மலையாகிய என் பரிசுத்த மலையிலே இஸ்ரவேலுடைய எல்லா வம்சமாகிய தேசத்தில் உள்ள அனைவரும் என்னை சேவிப்பார்கள். அந்த மலையில, எருசலேம் மலையில இஸ்ரவேலின் எல்லா வம்சமும், இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி இப்போ இஸ்ரேலில் இருக்கிற யூதரும் பென்யமீனரும் மாத்திரமல்ல, எல்லா இனத்தாரும் என்னை அங்கே வந்து ஆராதிப்பாங்க என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே அவர்கள் மேல் நான் பிரியம் வைப்பேன். அவங்க அங்க வருவாங்க, அவர்கள் மேலே என்னுடைய அன்பை காட்டுவேன். அங்கே நீங்கள் பரிசுத்தம் பண்ணுகிற எல்லாவற்றிலும் உங்கள் காணிக்கைகளையும் உங்கள் முதற் பலன்களையும் செலுத்தும்படி கேட்பேன். என காணிக்கை கொடு அப்படின்னு கேட்பாராம். அது எதை காட்டுது தெரியுமா? அவர் கர்த்தர் உங்களிடத்துல உரிமை எடுத்துக்கொள்ளுகிறார். நம்ம இப்போ போகிறோம், ஒரு வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப உரிமையான வீட்டில் ஒரு காப்பியை போட்டு எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாட்டையும் சொல்ல மாட்டோம். அப்படி நம்ம உரிமை இருக்கிற இடத்தெல்லாம் கேட்போம். ஒரு காஃபி போடுங்களேன், ஒரு இது பண்ணுங்களேன் அப்படின்னு கேட்போம். நண்பர்களுக்குள்ளே இப்படி பேசிக்கொள்வோம். ஆனால் மற்ற இடத்துல போனோம்னா நமக்கு பசிச்சா கூட பேசாமல் இருப்போம். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம நடுவில் இருக்கிற அந்த பிரிவினை உடைந்ததுனால, என்னுடைய பிரியத்தை உன்மேல் வைத்ததுனால நான் உங்கள்கிட்ட காணிக்கை கொடுன்னு கேட்பேன். கொடு, எனக்கு கொண்டாந்து கொடு அப்படின்னு. அது நான் உங்கள் நடுவில் அந்த பழைய உரிமையை நான் நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகிறார்.
நான் உங்களை ஜனங்களிலிருந்து புறப்பட பண்ணி நீங்கள் சிதறுண்டு இருக்கிற தேசங்களிலிருந்து உங்களை சேர்த்து கொள்ளும்போது சுகந்த வாசனையின் நிமித்தம் நான் உங்கள் மேல் பிரியமாயிருப்பேன். அப்பொழுது புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உங்களால் பரிசுத்தம் பண்ணப்படுவேன். அடுத்து 42 முக்கியமான வசனம். உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்துல நான் உங்களை திரும்ப வர பண்ணும்போது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்க புறப்படும் போதே அந்த எழுப்புதல் வந்துருச்சு உங்களுக்குள்ள. நான் கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அங்கே உங்களுடைய எல்லா வழிகளையும் உங்களை தீட்டுப்படுத்தின உங்களுடைய எல்லா கிரியைகளை நினைத்து நீங்கள் செய்திருந்த உங்கள் எல்லா பொல்லாப்புகளின் நிமித்தம் அதை நீங்களே அருவருப்பீர்கள். அவர் நடுவில் ஒரு சுத்திகரிப்பின் எழுப்புதல் வருகிறது. அது வந்த உடனே அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நினைச்சு ஐயோ இதையா போய் செஞ்சோம் என்று நீங்களே அருவருத்து அதை விட்டு விலகும்படிக்கு நான் உங்களுக்கு செய்வேன். எழுப்புதல்ல 7 விதமான எழுப்புதல்களை கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதுல ஒன்று பேரு சுத்திகரிப்பின் எழுப்புதல். இந்த எழுப்புதலை அவர் செய்வாங்க. அப்ப எசேக்கியேல்ல 30வது அதிகாரமும் இதை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. இது சுத்திகரிப்பின் எழுப்புதல். அவர்கள் தங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புவார்கள். சுத்திகரிப்பு. நான் உங்களை புறஜாதிகளின் 36:24-25 வரைக்கும் நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு கொண்டு வருவேன். உங்கள் மேலே சுத்தமான ஜலம் தெளிப்பேன். அது அபிஷேகம். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களை நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்ப சுத்திகரிப்பின் வல்லமை எழுப்புதல் அவர்களுக்குள்ளே கட்டளிடப்படும். அப்ப இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லும்போது நமக்கு ஒரு காரியம் தெரியுது. இப்ப நான் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல போறேன், கவனிங்க. இப்போ இஸ்ரவேல் தேசத்துல யூதர்களும் பென்யமீனர்களும் இருக்கிறாங்க. இப்போ ஒரு ரிவைவல் வருது. வந்து அங்க தூர தேசங்கள் இருக்கிறவங்க அவர்கள் துரத்துண்ட இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அவங்கெல்லாம் அதை கண்டுபிடிச்சு கர்த்தர் சொல்லுகிற இந்த திட்டம் நிறைவேறி அவர்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்குள்ள வந்தா இந்த யூதர்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு புதுசா ஒரு இனம் அவர்கள் வடக்கு இருக்கிற தேசத்திலிருந்து புறப்பட்டு வர்றாங்க. நாங்கள் உணர்வடைந்து விட்டோம், நாங்க இப்போ இந்த தேசத்துக்கு சொந்தக்காரங்க, இங்கதான் இருந்தோம், எங்க முற்பிதாக்கள் இருந்தாங்க. இவர்கள் விடுவார்களா? இப்ப ராஜ்யமாக்கிட்டாங்க, இராணுவமாக்கிட்டாங்க, இதுதான் எங்க தேசம், நாங்கள் தான் இந்த தேசத்தின் பிரஜைகள் என்று சொல்லுவார்கள். இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? கஷ்டம் தானே? அப்ப எப்படி அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பது? இப்பவே பாருங்க, அந்த யூதர்களை பயன்படுத்தி சுற்றுப்புற தேசங்கள்ல இருக்கிற இனங்களை அழிப்பதற்கான திட்டங்களை சாத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துகிறான். அவங்க தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியாது. சிதறி போன தங்கள் சகோதரர்கள் அதுக்குள்ள எல்லாம் இருப்பாங்க. வட தேசத்துல, தென் தேசத்துல, கிழக்குல, மேற்குல, தெற்குல, சுற்றி இருக்கிற பகுதிகள் எல்லாம் இருப்பாங்க. இவர்கள் அங்கே வார் வச்சு அடிச்சு அவங்களை வந்து காலி பண்ணா அதுல இவர்களும் அழிந்துபட்டு போய் சாத்தானுடைய தந்திரம். இப்போ இவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு எழுப்பிட்டாங்க. இவர்களை இப்ப இஸ்ரேலுக்குள்ள கொண்டு வரணும். அவர்கள் இந்த இஸ்ரேல்ல உரிமை கேட்கிறாங்க. இது எங்க தேசம், கர்த்தர் எங்களை சுத்த ஜலம் தெளித்து கொண்டு வருகிறார். இவன் ஒத்துக்கிறனுமே. கர்த்தர் வேதத்துல லூக்கா சுவிசேஷத்தில் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லி இருக்கிறார். அதுல பாத்தீங்கன்னா 15வது அதிகாரம் 11-31 வரைக்கும் உங்களுக்கு தெரியும். அவர் சொன்ன உவமை, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த உவமை இந்த இஸ்ரேலை பத்தி தான் சொல்லப்பட்டிருக்கு. 2 குமாரர்கள் இருந்தாங்க. அவர்கள் இப்ப 2ஆ பிரிஞ்சிட்டாங்க. யூதாவென்றும் இஸ்ரவேல் என்றும் 2 குமாரர். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியிலே எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாட்களுக்கு பிறகு இளையவன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டான். அங்க போய் கஷ்டப்பட்டு தான் வைத்திருந்த எல்லாவற்றையும் இழந்து அடிமையாகி பன்றிக்கு போடுகிற சாப்பாடை கூட சாப்பிட மனசா இருந்து இப்ப கடைசியில தன்னுடைய சொந்த இடத்துக்கு திரும்பி வரப்போறான். இது கெட்ட குமாரன் என்பது பாவி மனம் திரும்புதலை பற்றி மாத்திரம் சொல்லல. இந்த இஸ்ரேலிலே நடக்க போகிற
இந்த சரித்திரபூர்வமான நிகழ்வை பற்றியும் சொல்லுகிறது. அங்கே கரைந்து மறைந்து அடிமையா போய் காணாம போய் அந்த அந்நிய தேசத்துல இருக்கிறவங்க தன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வருவாங்க. அவர்கள் அப்படி திரும்பி வரும்போது அந்த தகப்பனுக்கு ரொம்ப சந்தோஷம். காணாமல் போனவன் திரும்ப வந்து விட்டானேன்னு சந்தோஷம். அவன் எழுந்து தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். பாவத்தை அறிக்கை செய்வாங்கன்னு பார்த்தோமே. இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர் ஒருவராக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து தகப்பனிடத்தில் போய் அதே மாதிரி அறிக்கை செய்தான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, இவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி அவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள் என்றார். இது வெறுமனே பாவம் செய்து மனம் திரும்புகிற ஒரு பாவியை பற்றி மாத்திரம் சொல்லப்பட்டிருந்தால் இந்த சம்பவத்தில் மூத்த குமாரனை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு குமாரன் இருந்தான். அவன் தகப்பனிடத்திலே கோவித்து கொண்டு போய் ரொம்ப பாவத்தில் விழுந்து அழிஞ்சு போய் மறுபடியும் திரும்பி வந்தான். தகப்பன் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லலாம். ஆனால் இங்கே அவர் அந்த இளைய குமாரனை பற்றி மாத்திரல்ல, மூத்த குமாரனை பற்றியும் சம்பவத்தை சொல்லி இருக்கிறார். அதனால நீங்க அதுக்கும் இந்த ஓமையை பொருத்தலாம். இனி வரப்போகிற இந்த இஸ்ரவேலர்கள் திரும்ப வருவதற்கும் இதை நீங்கள் பொருத்தலாம். அப்ப என்ன செய்றார் பாருங்க. அவர்கள் அங்கே எல்லாரும் கூடிக்கொண்டு அவன் வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இருக்கும்போது மூத்த குமாரன் அவன் வந்து அப்பொழுது தன்னுடைய ஊழியக்காரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தான் என்றார். அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்து அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இத்தனை வருஷ காலம் உமக்கு ஊழியம் செஞ்சும் ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதருடைய சந்தோஷமா இருக்க ஒண்ணுமே செய்யல. வேசிகளிடத்திலே உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரன் இனி வந்த உடனே கொழுத்த கன்றை அவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், நீ எப்பொழுதும் என்னுடன் இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையது என்றார். உன் சகோதரன் மரித்தான், திரும்பவும் உயிர்ப்பித்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றார். பார்த்தீங்களா? இந்த இடத்துல இதே தான் நடக்கும். கர்த்தர் அதை நமக்கு முன் எச்சரிக்கையாக அறிவித்து சொல்லி இருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வெளியிலிருந்து அந்த ஜனங்கள் எழுப்பப்பட்டு உடனே கொண்டாந்து உள்ள வந்தோடனே, வாங்க உங்களுக்கு இந்த லேண்டு இதெல்லாம் வந்து யோசுவா காலத்தில் உங்களுக்கு தான் இந்த பகுதி, அப்படிலாம் கொடுக்க மாட்டான். இங்க இருக்கிற யூதர்களும் பென்யமீனர்களும் நாங்க தான் இந்த தேசம், ஆளுமை எங்கள் கையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க போய் இந்த எழுப்புதல் அடைந்து ஜனங்களை கொண்டு வந்து அந்நியர்கள் கொண்டு வந்து அவர்களுடைய சுய ஸ்தலத்திலே நிறுத்துவாங்கன்னு போட்டால் அது சாதாரணம் இல்லை. அதுக்கு நிறைய நீங்கள் யுத்தத்தை சந்திக்கணும், ரத்தத்தை சிந்தணும், கஷ்டப்படணும், போராடணும் அவர்களோட. அவனுக்கு உடனே கோபம் வந்துடும். இவ்வளவு நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு தேசத்தை பிடிச்சி வச்சிருக்கிறோம், எங்கேயோ போனவன், காணாமல் போனவன் திரும்ப வந்து தேசத்தில் ஆட்சி அதிகாரம் கேட்டால் எப்படி? இருக்கிற இடம் எங்களுக்கே பத்தாது. அப்ப அந்நியர்கள் அவர்களுக்காக வழக்காடி வாதாடி அவங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்தணும். நீங்க போய் இந்த உட்காருங்கன்னு சொன்னா அவன் உடனே கேட்டுருவானா? உங்களை எதிர்ப்பான், ரத்தம் சிந்தனும், பல பயங்கரங்கள் அங்கே நடக்கும். இதெல்லாம் குறித்து இன்னைக்கு நமக்கு நேரம் ஆயிடுச்சு. அடுத்த முறை நாம் சந்திக்கும் போது இந்த திரும்ப அவர்களை கொண்டு வரும்போது என்னென்ன நடக்கும், வேதம் அதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கு என்பதை நாம் தெளிவாக ஆராய்ந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் இதை அறிந்து கொண்டால்தான் பின்னணியில் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா தான். இனி கர்த்தர் பேசி இருக்கிற நிறைய தீர்க்க தரிசனம் இருக்கு. அதை எருசலேமில் இஸ்ரேலில் நாங்கள் போகும்போது கர்த்தர் வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்களை தாண்டி நான் அவைகளை எல்லாம் வைத்து என்னுடைய தனி ஜெபத்திலே ஜெபித்த போது இன்னும் நிறைய விவரங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி பேசி, காலத்துக்கு முன்னால யார்கிட்ட இதை சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்ன சில காரியங்களும் இருக்கிறது. அந்த எழுப்புதல் தரிசனத்தில் யார் யார் உண்மையாக பயன்படுத்துகிறாங்களோ அப்போ சொன்னால் போதும்னு வச்சிருக்கிறார். அதுலேயும் சில விஷயங்களை இப்பொழுது சொல்வதற்கு கர்த்தர் அனுமதித்த காரியங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு இனி வருகிற நிகழ்ச்சிகளில் வாசித்து காமிப்பேன். அப்போ நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும்னா இந்த தகவல்கள், இது என்னென்ன நடக்குங்கிற ப்ராக்டிக்கல் காரியம் எல்லாம் தெரியணும். அதை விட்டு நீங்கள் பொதுவாக படிச்சுட்டு
ஏதோ நம்ம போய் சொன்னோடனே அவங்கெல்லாம் பின்னாலே வர்ற மாதிரியும், நீங்கள் இந்த தேசத்தில் குடியிருங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு குடி உரிமை கொடுக்குற மாதிரியும், அதற்கு நீங்கள் பங்களிப்பு அப்படிலாம் அவ்வளோ சுலபமாக நடக்காது. அதுக்கு பின்னால் அவ்வளோ காரியம் இருக்குது. அதை குறித்தும் நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் பேசி இருக்கிறார். அவைகள் என்ன என்பதை நம்ம வருகிற வாரம் நிகழ்ச்சியிலே பார்ப்போம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த வாரம் நான் எந்த கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனத்தை வாசிக்கவில்லை. நீங்கள் உடனே வந்து இன்னைக்கு நீங்கள் படித்த தீர்க்க தரிசனத்தை அனுப்புவீங்கன்னு சொல்லாதீங்க. அப்படின்னா நீங்கள் பார்க்கலன்னு அர்த்தம். அடுத்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் இந்த செய்திகளை முடித்த பிறகு மொத்தமாக கர்த்தர் இஸ்ரவேல் எழுப்புதலை பற்றி என்னென்னலாம் பேசி இருக்கிறார் என்பதில் முக்கியமானது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதை வாசிப்பேன். அதை உங்களுக்கு பிரதியாக அனுப்புவோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசினார். தலைகளை தாழ்த்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணி நிறைவு செய்வோம். கர்த்தர் எங்களோடு பேசி சொன்ன இஸ்ரவேலுக்கு அடுத்த எழுப்புதலையும் அதனுடைய பின்புலத்தையும் ரகசியங்களையும் வெளிப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் அதை விளங்கி கொண்டு அதில் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றவும், கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை விளங்கி கொண்டு ஜெபிக்கவும் உம்முடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும். தொடர்ந்து கர்த்தர் அவர்களோட கூட இடைப்படும். அவருடைய காரியங்கள் முழுவதையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். தேவன் வைத்திருக்கிற உலகத்தின் மகா பெரிய திட்டமான எழுப்புதலிலும் அதிலும் ஆண்டவரை சிறப்பான திட்டமான இஸ்ரவேலில் வருகிற எழுப்புதலிலும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். யார் யாரை பயன்படுத்த போகிறீரோ அவருடைய காதுகளையும் கண்களையும் ஞானத்தையும் உணர்வையும் திறந்தருளி சொல்லப்பட்ட காரியங்களை விளங்கிக் கொள்ளத்தக்கதான பெலனை கர்த்தர் கட்டளிடும். இயேசுவின் கரங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அடுத்த வாரத்தில் இதை குறித்த வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.